ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆனியன் சிக்கன் பார்க்க போகிறோங்க. லைக் வந்து சிக்கன் சுக்கா சொல்லுவீங்களா, அந்த மாதிரி தான். பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு வந்து மேக்னேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்னென்னா வந்து நான் 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 30 மினிட்ஸ் மேக்னேட் ஆகட்டும். அப்புறமா நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊற வச்சு நம்ம அப்படியே செய்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா அது சுக்காவுக்கு நம்ம இதை வந்து கொஞ்சம் ஊற வச்சு செய்கிறோம். இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும். பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசாலா சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து கிரேவிக்கு கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தனியாக ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. அது ஊறுறதுக்குள்ளே நம்ம அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். சிக்கனுங்கிறனால நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேங்க. மேக்ஸிமம் நல்லெண்ணெய் சேர்த்தும்போது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாடி ஹீட்டை குறைக்கக்கூடியது நல்லெண்ணெய். பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கலாங்க. சோம்பு சேர்த்து இதுக்கு வந்து நான் ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. 4 வெங்காயம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம். இதுக்கு கொஞ்சம் நம்ம ஆனியன் வந்து அதிகமாகவே சேர்த்துறோம். ஏன்னா வந்து ஆனியன் சிக்கன் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் ஆனியன் அதிகமாகவே சேர்த்துறோம். வேறு எந்த ஸ்பைசஸும் இப்போ சேர்த்த போகிறது கிடையாது. அதனால தான் நம்ம இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துவோம் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவும் சேர்த்தலை. இது வந்து அதுக்கு பதிலாக தான் நம்ம கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். 4 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் வெந்துடட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து சிக்கன் மட்டனுக்கெலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்த்துறதுனால ஒன்றும் இது இல்லை, நல்லது தான். வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாங்க. அந்த பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கனை, அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனை நல்லா பாருங்கள், சாஃப்டாகிடுச்சு சிக்கனு ஊற வச்சு போடும்போது. அதையும் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தக்காளி எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. வெறும் ஆனியன் தான். ஆனியன் சிக்கனுங்கிறதுனால ஆனியன் மட்டும்தான் அதிகமாக போட்டிருக்கோம். பாருங்கள், நம்ம இதில் எந்த தண்ணியும் சேர்த்த போகிறது கிடையாது. இதே மசாலா மட்டும்தான். இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்குவோங்க. ஏன்னா வந்து நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ உப்பு போட்டிருந்தோம். இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியனுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க. எப்பயுமே உப்பு கம்மியாக இருந்தால் சாப்பிட்றலாம்.
அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு நல்லா எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எதுவும் தண்ணி எதுவுமே சேர்த்து தேவையில்லைங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்கனில் தண்ணி இருக்கும். நம்ம அதை வந்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடும். அதுலேயே வந்து சிக்கன் வெந்துருங்க. பாருங்களேன், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தவே இல்லை. அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள், மசாலா மாதிரி. அதனால தான் நான் தண்ணி சேர்த்த வேணான்னு சொல்லியிருந்தேன். நம்ம நல்லா சுக்கா மாதிரி செய்கிறனால பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் விட தேவையில்லை. பாருங்களேன், நல்ல எம்மியான சூப்பரான ஒரு டெலிசியஸ் சிக்கன் ஆனியன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது, பார்க்கவே சாப்பிடணும் போல் தோணுது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பரமோஸ் தமிழ் கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா சிக்கனு. மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துல வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு ஆனியன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் வந்து கார்னிஷ்க்காக மேலால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். பார்க்கவே நல்லா ஒரு க்ரீன் கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்க.